அடர்த்தியான கொடி, அழகா இலைகள், நிறைய காய்கள். இது என்ன கொடி? உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? A thick vine with beautiful leaves and lot of fruits. Do you know what vine this is? Dartwood பழம், passion fruit, Passiflora edulis. இது Passiflora குடும்பத்தை சேர்ந்தது. It belongs to the genus Passiflora. தென் அமெரிக்காவோட மிதவெப்ப மண்டல பகுதிகளை தாயகமா கொண்டது. It is a native to subtropics of South America. இத பழமாவோ இல்லனா சாராவோ அதாவது ஜூஸா நம்ம உட்கொள்ளலாம். It is consumed with its pulp and seeds and also taken as juices. 18வது நூற்றாண்டுல கிறிஸ்தவ மிஷனரிகள் இத ஒரு கிறிஸ்தவ அடையாளமா சொன்னாங்க. In the 18th century, Christian missionaries interpreted the flower as a religious symbol. அவங்க இந்த பூக்கள் இயேசுநாதர் அடைஞ்ச 5 காயங்களுக்கு அடையாளமா சொன்னாங்க. They said that the flowers were representation of the 5 wounds that Jesus Christ received. பழங்கள் எல்லாமே வட்டமா இல்லனா முட்டை வடிவில் இருக்கும். வெளியே உறுதியா இருக்கும். உள்ள சின்ன சின்ன விதைகளோட மென்மையான ஒரு பகுதி இருக்கும். அதை நம்ம சாப்பிடலாம். The fruits are round or oval with a hard coat and soft pulp inside with many seeds. பழங்கள் மஞ்சள், சிவப்பு, ஊதா மற்றும் பச்சை நிறங்கள்ல காணப்படுது. Fruits are yellow, red, purple or in green color. அதிகமான விட்டமின் C கொண்டது. It is a rich source of vitamin C. உடலுக்கு உறுதியை தரக்கூடிய ஒரு பழம். It improves the stamina of our body. இந்த கொடியோட இலைகளை அரைச்சு தலைவலிக்கும், தலை சுற்றுக்கும் பத்தா நம்ம போட்டுக்கலாம். The leaves of the vine can be made into paste and applied on our forehead to treat giddiness and headaches. இந்த இலைகளை கஷாயமா வச்சு ஆஸ்மா நோய்க்கு மருந்தா எடுக்கலாம். The decoction of the leaves can be taken as a treatment for asthma. நீரிழிவு நோய்க்கும் இசிவு நோய்க்கும் நல்லது. It is a medicine for diabetes and tetanus. இந்த கொடிய வீக்கங்கள் கொண்ட தோல் நோய்களை குணமாக்குறதுக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. The wine is used to cure inflammation on the skin. இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எங்க இந்த பழங்களை கடையில பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. The flowers are very pretty to look at. The fruits are very tasty. If you spot it in a shop, don't forget to buy it and eat.